டு குமாரிஸ் டியூஷன். இன்றைக்கி டியூஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு கணக்கில் சார்புகளின் வகைகள் பார்க்க போகிறோம். சரியா? சார்புகளின் வகைகள் வந்து மொத்தம் 4 இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, அதாவது 1 to 1 ஃபங்க்ஷன். இது எப்படி இருக்குன்னா, இப்போ ஏ கணம் இருக்குது, பி கணம் இருக்குன்னா, ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் பியில் என்ன இருக்கும், ஒரு வந்து நிழல் உரு இருக்கும். அதுதான் நமக்கு என்னது, ஒன்றுக்கு ஒன்றான. பேர்லேயே பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று. அதாவது இந்த ஏல உள்ள ஒவ்வொரு உறுப்புக்குமே ஒரே ஒன்று தான் இருக்கணும். பியில் வந்து நிழல் உரு, அதான் ஒன்றுக்கு ஒன்று. அதான் அங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஏயின் வெவ்வேறான உறுப்புகளை பியில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுடன் எஃப் ஆனது தொடர்படுத்துமானால், இந்த பார்த்திங்களா, வெவ்வேறான உறுப்புக்கு வெவ்வேறானது தொடர்படுத்துமானால் எஃப் என்பது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆகும். இதுக்கு ஒன்று தான் நிழல் உரு இருக்கும். இதுதான் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பலவற்றிற்கு ஒன்றான சார்பு. இது பேர்லேயே இருக்கா, மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பலவற்றிற்கு, ஏல உள்ள பலவற்றிற்கு இந்த பியில் வந்து ஒரே ஒன்று மட்டும் நிழல் உரு இருப்பது, அதான் பலவற்றிற்கு ஒன்றான சார்பு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பாருங்கள், ஏ இது எதுக்கெலாம் இந்த ஒன்றுங்கிறது நிழல் உரு இருக்குது, ஏக்கு இருக்குது, அடுத்து இது டிக்கு இருக்குது, அடுத்து பார்த்திங்கன்னா எஃப், இந்த மூணுக்குமே ஒன்றுங்கிற நிழல் உரு இருக்குது. அதே மாதிரி இந்த பிக்கு பார்த்திங்கன்னா பிக்கும் ஈக்கும் 3ங்கிறது இருக்குது. அப்போ இந்த பலவற்றிற்கு ஒரே ஒரு நிழல் உரு இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், பலவற்றுக்கு ஒன்றான சார்பு, மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஏயின் ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளுக்கு பியில் ஒரே ஒரு நிழல் உரு இருக்குமானால் அது மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அடுத்து மூணாவது பார்த்திங்கன்னா மேல் சார்பு, அதாவது ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஏ கணம் இருக்கா, இது பி கணம் இருக்கா. இப்போ என்னென்னா, இந்த பி கணத்தில் உள்ள எல்லாத்துக்குமே ஏ கணத்தில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு முன்னுரு இருக்கும். சரியா? இது வந்து நிழல் உரு சொல்லுவோம், இது முன்னுருன்னு சொல்லுவோம் இல்லையா. எல்லாத்துக்குமே வந்து நமக்கு என்ன இருக்கும், ஒரு முன்னுரு இருக்கும். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த துணை மதிப்பகமும் வீச்சகமும் என்ன இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்படி தானே? இப்போது நம்ம இதுக்கு முன்னாடிலாம் 1-2 என்ன இருக்கும், இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும், ஜாயிண்ட் ஆகாமல் நமக்கு நிழல் உரு இல்லாமல், அதாவது முன்னுரு இல்லாமல் இருக்கும். ஆனால் இதில் வந்து மேல் சார்பில் அப்படி இருக்காது. இந்த துணை மதிப்பகத்தில் உள்ள எல்லாத்துக்குமே நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு முன்னுரு இருக்கும் இந்த ஏ கணத்தோட. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். எஃப்பின் வீச்சகமானது எஃப்பின் துணை மதிப்பகத்திற்கு சமமாக இருக்கும். இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு முன்னுரு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே வீச்சகம் தான், இது எல்லாமே துணை மதிப்பகம் தான். அப்படி தானே? அப்போ துணை மதிப்பகம் பியில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் மதிப்பகத்தின் ஏயில் முன் உரு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன இருக்கும், எஃப்பின் வீச்சகம் வந்து துணை மதிப்பகத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை என்ன சொல்லுவோம், மதிப்பகம் சொல்லுவோம், இதை துணை மதிப்பகம்னு சொல்லுவோம். வீச்சகம்ங்கிறது நமக்கு வந்து இந்த ஜாயிண்ட் ஆகிற புள்ளிகளை தானே வீச்சகம்னு சொல்லுவோம். இப்போ எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஒரு முன்னூறு இருந்துச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம், துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமாக இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன சொல்கிறோம், மேல் சார்புன்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உட்சார்பு அப்படின்னா இன்டு ஃபங்க்ஷன். இன்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா இதில் என்ன இருக்குது, இது மதிப்பகம், இது துணை மதிப்பகம் இருக்கு இல்லையா. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு உறுப்பாவது எஞ்சி இருக்கணும். இந்த இருக்குல்லையா நமக்கு துணை மதிப்பகத்தில் ஏதாவது ஒன்றுக்காவது நமக்கு வந்து என்ன முன்னூறு இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது என்னது, இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். பியில் குறைந்தபட்சம் ஒரு உறுப்பிற்காவது ஏயில் முன்னூறு இருக்காது. இப்போ நமக்கு இதில் எல்லாத்துக்குமே நமக்கு முன்னூறு வந்துருச்சுன்னா மேல் சார்பு, ஆன் டு ஃபங்க்ஷன். இதில் ஏதாவது ஒன்றாவது எஞ்சி இருக்கணும். அதாவது கண்டிஷன் நமக்கு 1, அது 2, 3 கூட எஞ்சி இருக்கலாம். ஒன்றாவது நமக்கு எஞ்சி இருந்ததுன்னா அது வந்து நம்ம இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எஃப்பின் வீச்சகமானது துணை மதிப்பகத்தின் தகு உட்கணமாகும். இப்படி இருந்துச்சுன்னா அது என்ன சார்பு, நமக்கு உட்சார்பு அப்படின்னு அர்த்தம், இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்திங்கன்னா இருபுற சார்பு, பைஜெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஏ கணம் பி கணம் இருக்கு இல்லையா, ஏ கணத்தில் ஒவ்வொரு உறுப்புக்கும் பியில் வந்து ஒரு நிழல் உரு இருக்கும். அதே மாதிரி பியில் உள்ள அந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் ஏயில் ஒரு முன்னூறு இருக்கும். சரியா? இது ரெண்டும் அதாவது நமக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பும் மேல் சார்பும் இணைந்து வர்றது தான் நம்ம இருபுற சார்பு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படிங்கிறது என்னது, ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் நமக்கு என்ன இருக்கும், இந்த இதில் வந்து ஒரு நிழல் உரு கண்டிப்பாக இருக்கும். அதான் நமக்கு ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. இதே நம்ம மேல் சார்புங்கிறது என்னது, நமக்கு இந்த
துணை மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் நமக்கு ஏல வந்து ஒரு 300 இருக்கணும். அதுதான் நமக்கு மேல் சார்பு. இந்த 2 கண்டிஷனும் பொருந்தி வர்றதா நம்ம என்ன சொல்கிறோம், இருபுற சார்புன்னு சொல்கிறோம். இது நல்லா தெரிஞ்சால் தான் நமக்கு அடுத்து வர்ற கணக்குகள் ஒரு இது கொடுத்துட்டு இது வந்து ஒன்றுக்கொண்டான சார்பா இல்லது மேல் சார்பா அப்படின்னு எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கணக்கு கேட்டாங்கன்னா நமக்கு சொல்ல முடியும். அதுக்கு நமக்கு இந்த சார்பினோட வகைகள் தெரிஞ்சிருக்கணும். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் குமாரிஸ் டியூஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும்